Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன தெரியுமா? அதாவது மிட் பேக் பெயின் வலிக்கான காரணங்களும் அதுக்கான தீர்வும் சார் பார்க்க போறோம். முக்கியமா அதோட எக்ஸசைஸ் என்ன பண்ணி குயிக்கா ரிலீஃப் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப படுத்து எழுந்துக்கும் போது எனக்கு ஸ்டிஃபா இருக்கு, கழுத்தை இப்படி திருப்பினாலோ இல்ல இப்படி குனிஞ்சாலோ எனக்கு பெயின் வருது அப்படின்னா என்ன விஷயம் நான் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? எதனால இந்த வலி வந்ததுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாடியில டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால இந்த வலி வரலாம். இல்ல ஏழாயிரமா படுத்துட்டீங்க, ரொம்ப அதிக பில்ல வச்சு படுத்துட்டீங்க, ரொம்ப ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு, இல்ல சோஃபா மேல படுத்து தூங்குறது, இல்ல செவுத்துல சாஞ்சு தூங்கிடுறது, சில நேரத்துல உட்காந்து தூங்குவாங்க பாத்தீங்களா, அது போல இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம். சம்டைம்ஸ் ரொம்ப நேரம் தூக்கம் இல்லாம இருக்கு பாத்தீங்களா, நைட் ஃபுல்லா தூங்காம கொஞ்சம் வேலை பாக்குறவங்களுக்கு, இல்ல சிட்டிங் பொசிஷன்ல இருந்து அதிகமான வேலை பாக்குறவங்களுக்கு, சிஸ்டம் பேஸ் அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு கழுத்து இருக்க மசில்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆயிருக்கும். ஓகேவா? அந்த ஸ்ட்ரெயினை சரி பண்றதுக்கு அந்த மசில் கிராம்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஓகேவா? அது சரி பண்றதுக்கு என்ன விஷயம் நம்ம பண்ணலாம், என்ன விஷயம் பண்ணக்கூடாது நான் சொல்லிடுறேன், அண்ட் எப்படி படுக்கணும்னு சொல்லிடுறேன். முக்கியமா இதை குயிக்கா ரிலீஸ் பண்றதுக்கு என்ன விஷயம் நான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோல பார்க்கலாம். சோ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துறேன், அதுக்கப்புறம் என்ன விஷயம் நான் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க உட்கார்ந்து என்ன பண்ண போறீங்கன்னா, எனக்கு என்ன பண்ணா பெயின் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி பெண்ட் பண்ணா எனக்கு பெயின் வருது அப்படின்னு சொல்றதா இருந்ததுன்னா, இல்ல எனக்கு இப்படி சைட்ல திருப்பும் போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்படி திருப்பும் போது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா ஸ்ட்ரைட்டா உட்காந்து இப்படி குனிஞ்சாலோ இல்ல குனிஞ்சு பார்த்தாலோ எனக்கு கழுத்துல இருந்து நடுமுதுகு வரைக்கும் எனக்கு பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கு, அப்படி நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. எல்லாருக்குமே ஒருத்தரையாவது இந்த பிரச்சனை இருக்கும். அது எப்படி சரி பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, அதை எப்படி விட்டுறாம எப்படி சரி பண்றது நான் சொல்றேன். வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, கையை பின்னாடி வச்சுக்கோங்க. ஓகேவா? பின்னாடி வச்சுட்டு நல்லா டர்ன் பண்ணிட்டு இப்படி பெண்ட் பண்ணணும். 1 2 3 4 5. ஓகேவா? அதே போல இந்த கை பின்னாடி வச்சுட்டு இப்படி 1 2 3 4 5. இதே போல பண்ணுங்க. கை நல்லா பின்னாடி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. ஓகேவா? 1 2 3 4 5. இது போல பண்றீங்க பாத்தீங்களா? பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா, கழுத்தை பெண்ட் பண்ணா மைல்டா பெயின் அக்ரேட் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த டைம் என்ன பண்றீங்கன்னா, கையை இப்படி காதுக்கு பின்னாடி கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு குனிங்க பார்க்கலாம். இப்படி. ஓகேவா? கையை இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி குனியணும். ஓகே? கையை காதுக்கு பின்னாடி வச்சுட்டு அழுத்தம் கொடுத்துட்டு இப்படி குனியணும். குனியும் போது பெயின் லெவல் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா, இது நின்றுட்டு பண்ணலாம், இல்ல உட்காந்துட்டு பண்ணலாம். காலை கொஞ்சம் அகலமா வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்னன்னா, பெண்ட் பண்ணி அது ஸ்ட்ரைட்டாவும் இல்லாம ஆப்ளிக்கா இப்படி பெண்ட் பண்ணி அப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும். ரிலாக்ஸ். 5 செகண்ட்ஸ் பண்ணுங்க. அகைன் திருப்பி பண்றேன். ஓகேவா? அதாவது நம்ம இந்த லெஃப்ட் லெக் இல்ல ரைட் லெக் பாக்குற மாதிரி. ஓகேவா? இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ஃபோர்ஸ்ல, அதாவது இந்த பார்ட்ல இருந்து உங்களுக்கு நெக் ரீஜன் இருக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? இப்படி நல்லா பெண்ட் பண்ணி பண்ணீங்கன்னா இந்த பார்ட்டுக்கு தேவையான ஸ்ட்ரெச்சஸ் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த கழுத்துக்கும் நடுமுதுக்கும் ஹாட் பேக் ஒத்தரம் கொடுக்கணும். சரிங்களா? சுட தண்ணி ஒத்தரம் கண்டிப்பா கொடுக்கணும். இந்த ஹாட் வாட்டர் பேக் இருந்தா தாராளமா நீங்க அப்படி கொடுக்கலாம். கொடுத்துட்டு என்ன பண்ண போறீங்கன்னா, ஸ்ட்ரெச்சஸ் நீங்க பண்ணணும். எப்படின்னா, கை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஆப்போசிட் ஹேண்ட்ல இப்படி பிடிச்சிட்டு இப்படி பெண்ட் பண்ணணும். இப்படி பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க வலி இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸ்ட்ரைட்டா ஸ்டிஃபா வைங்க. வச்சுட்டு இப்படி பெண்ட் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது பாருங்க, நான் ஸ்ட்ரைட்டா இருக்கேன். ஓகேவா? ரொம்ப கூன் போட்டுலாம் இல்லை. இப்படி வச்சுட்டு நீங்க இப்படி பண்ணிட்டு இப்படி பெண்ட் பண்ணணும். ஓகேவா? அதே போல ஆப்போசிட் பண்ணுங்க. கை ஸ்ட்ரைட்டா வைங்க. வச்சுட்டு அதாவது ஸ்டிஃபா வைக்கணும். ஓகேவா? ஸ்டிஃபா வச்சுட்டு ஆப்போசிட் ஹேண்ட்ல எல்போ ரீஜன்ல வச்சுட்டு இப்படி பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்கன்னா நடுமுதுகுல உங்களுக்கு எங்க வலி இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? அகைன் பண்ணலாம். 1 2 3 4 5. ஓகே? திருப்பி பண்ணுங்க. 1 2 3 4 5. 1 2 3 4 5. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிரீத் பண்ணுங்க. நல்லா பிரீத் பண்ணீங்களா? இப்போ கையை இப்படி வச்சுட்டு உள்ள மேல தூக்குங்க. மேல தூக்கிட்டு பெண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஓகே? இது எல்லாமே நீங்க சிட்டிங்ல பண்றது இன்னும் பெட்டராவே இருக்கும். ஓகே?
1 2 3 4 5. அதே போல ஆப்போசிட் 1 2 3 4 5. டவுன் பண்ணுங்க, நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நடுமுதுக சுத்தி இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆச்சுன்னா அந்த பார்ட்டுக்கு ஸ்ட்ரெயின் ஆகிறது ரொம்ப கம்மியாகும். ஓகேவா? அதே போல கையை வந்து ஆப்போசிட் ஹேண்ட்ல வச்சுட்டு வந்து இப்படி அழுத்துங்க பார்க்கலாம். அழுத்திட்டு டர்ன் பண்ணுங்க. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. 1 2 3 4 5. ஓகேவா? இப்போ ஆப்போசிட் சைட்ல நல்லா கை வச்சு அழுத்திட்டு தெரியுதுங்களா? கை வைக்கிறேன், கை வச்சுட்டு அழுத்திட்டு 1 2 3 4 5. ஓகே, அகைன் திருப்பி பண்ணலாம். கை வச்சுட்டு நல்லா அழுத்திட்டு டர்ன் பண்ணி 1 2 3 4 5. இது சிம்பிளாகவும் அண்ட் குயிக்கா பெயின் ரிலீஃப் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இது நீங்க பண்ணி பாருங்க, எப்படி ரிலீஃப் இருக்குன்னு பாருங்க. இந்த ரிலீஃப் இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நல்ல ரிலீஃப் காமிக்கும். உடனே இன்ஸ்டன்டா ரிலீஃப் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த எக்ஸசைஸ் மட்டுமே வந்து நீங்க பண்ணிட்டாலே போதும். ஓகேவா? சடனா ரிலீஃப் காமிக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி வந்து மிட் பேக் பெயினுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிரீஃபா வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து யாரெல்லாம் எக்ஸ்பிளைன் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பியா இருங்க, ஹெல்த்தியா இருங்க. பாய்.